வணக்கம். ஃப்ளாட் சர்ஃபேஸஸை எவ்வாறு ஸ்கிரேப் செய்வது, ஸ்கிரேப்பிங் செயல்முறை மற்றும் ஃபால்ஸ் ரப்பை எவ்வாறு தவிர்க்கலாம் என்பது குறித்த இந்த அமர்வுக்கு வரவேற்கிறோம். இந்த கருத்தமைவுகள் மற்றும் பயிற்சிகள் பற்றி இப்போது நாம் அறிந்து கொள்வோம். நாம் அமர்வின் நோக்கங்களை பார்ப்போம். இந்த அமர்வின் முடிவில் உங்களால் பின்வருவனவற்றை செய்ய முடியும். ஃப்ளாட் சர்ஃபேஸ்களை ஸ்கிரேப் செய்வது, கர்வ்ட் சர்ஃபேஸ்களை ஸ்கிரேப் செய்வது. ஃப்ளாட் சர்ஃபேஸ்களை ஸ்கிரேப் செய்வது. தேவையான பொருட்கள்: இன்ஜினியஸ் ப்ளூ, சிறிய உருளை, ரெஃபரன்ஸ் சர்ஃபேஸ் பிளேட், பிரஷ், பெஞ்ச் வைஸ், வெர்னியர் காலிப்பர்ஸ், ஃப்ளாட் மற்றும் கர்வ்ட் ஸ்கிரேப்பர், ஃப்ளாட் உலோக ஒர்க் பீஸ், ட்ரில்லிங் மெஷின், மாஸ்டர் ஷாஃப்ட் அதாவது டெஸ்ட் பார், பால் பீன், ஹேமர். ப்ளூ மேத்துக்கான சோதனைக்கு பிறகு ஸ்கிரேப் செய்வதற்கு வசதியாக இருக்கும் வகையில் ஒர்க் பீஸ் நிலைப்படுத்தி வைக்கவும். ஹை ஸ்பாட்ஸ் முதல் தொகுப்பை அகற்றவும். ஸ்பாட்டிங் மை மூலம் முன்னிலைப்படுத்தப்பட்ட பகுதிகளை மட்டும் ஸ்கிரேப் செய்யவும். இணையான கோடுகளில் ஸ்கிரேப் செய்யவும். மை இடப்பட்ட ஹை ஸ்பாட்ஸ் பகுதிகளை மட்டும் நேர் இணையான கோடுகளில் தொடர்ச்சியாக ஸ்கிரேப் செய்யவும். முந்தைய ஸ்கிரேப்களை மீண்டும் செய்யவும், ஆனால் முந்தைய ஸ்டெப்பை ரைட் ஆங்கிளில் செய்யவும். ஒர்க் பீஸை சுத்தம் செய்யவும். ஒரு பிரஷ் மூலம் ஒர்க் பீஸை சுத்தம் செய்து பின்னர் ஒரு துணியால் துடைக்கவும். ஸ்டெப்ஸ்களை மீண்டும் செய்யவும். ஒர்க் பீஸ் முழுதும் தட்டையாகவும் தயாராகவும் ஆகும் வரை ஸ்டெப்ஸ்களை மீண்டும் செய்யவும். சுத்தம் செய்தல் மற்றும் பாதுகாத்தல். ஸ்கிரேப் செய்த சர்ஃபேஸை மென்மையான துணியால் துடைக்கவும். ஆயிலை மெல்லியதாக தடவி மதிப்பீட்டிற்காக அதை பாதுகாக்கவும். கர்வ்ட் சர்ஃபேஸ்களின் ஸ்கிரேப் செய்வது. இப்போது கர்வ்ட் சர்ஃபேஸ்களை ஸ்கிரேப் செய்வதற்கான செயல்முறையை பார்ப்போம். மூலப்பொருளின் அளவு 90 மில்லிமீட்டர் நீளம், 48 மில்லிமீட்டர் அகலம், 18 மில்லிமீட்டர் தடிமன் உள்ளதா என சோதிக்கவும். கர்வ்ட் சர்ஃபேஸ்களை ஸ்கிரேப் செய்வது. குறியிடும் ஊடகத்தை பயன்படுத்தவும். டிவைடரை பயன்படுத்தி பஞ்சிங் செய்வதற்கான குறிகளை வழங்கவும். இதுபோல குறியிட்டு பஞ்சிங் செய்யவும். காட்சியில் காட்டப்பட்டுள்ளபடி துளைகளை செயின் ட்ரில்லிங் செய்து அதிகப்படியான பொருட்களை அகற்றவும். வெப் உளி மற்றும் பால் பீன் சுத்தியலை பயன்படுத்தி செயின் ட்ரில் துளைகளில் இருந்து வெளிவந்த பகுதியை வெட்டி அகற்றவும். ஹாஃப் ரவுண்ட் ஃபைல் கொண்டு கர்வ்ட் சர்ஃபேஸை ஃபைல் செய்து டெம்ப்ளேட்டுடன் ப்ரொஃபைலை சோதிக்கவும். டெஸ்ட் பாரின் உருளை சர்ஃபேஸின் ஒரு முனையில் பிரஷியன் ப்ளூவின் மெல்லிய பூச்சை தடவவும். ஒர்க் பீஸ்களின் கர்வ்ட் சர்ஃபேஸை பிரஷியன் ப்ளூ தடவிய டெஸ்ட் பாரில் வைத்து முன்னும் பின்னுமாக சுழற்றவும். கர்வ்ட் சர்ஃபேஸில் ப்ளூ ஸ்பாட் கொண்ட குறிகள் இருப்பதை கவனியுங்கள். பெஞ்ச் வைஸில் ஒர்க் பீஸ் வைத்து பிடிக்கவும்.
ஒரு ஹாஃப் ரவுண்ட் ஸ்க்ரேப் பயன்படுத்தி கர்வ்ட் ப்ரொஃபைல் சர்ஃபேஸில் உள்ள ஹை ஸ்பாட்ஸை அகற்றவும். பிரஷ் மூலம் மேற்பரப்பை சுத்தம் செய்து பிசிறுகளை அகற்ற மென்மையான துணியால் சர்ஃபேஸை துடைக்கவும். மீண்டும் டெஸ்ட் பாரில் ரஷ்யன் ப்ளூவை பூசி ஸ்க்ரேப் செய்த கர்வ்ட் சர்ஃபேஸை டெஸ்ட் பாரில் வைத்து முன்னும் பின்னுமாக சுழற்றவும். ஒர்க் பீஸ்களின் கர்வ்ட் சர்ஃபேஸ் முழுவதிலும் ப்ளூ ஸ்பாட் கொண்ட குறிகள் பரவும் வரை ஸ்க்ரேப் செயல்முறையை மீண்டும் செய்யவும். ஸ்க்ரேப் சர்ஃபஸை மென்மையான துணியால் துடைக்கவும். மெல்லிய பூச்சு ஆயில் தடவி அதை பாதுகாக்கவும். தொகுப்பாக நாம் கற்றுக்கொண்டவை: ஃப்ளாட் சர்ஃபேஸ்களை எப்படி ஸ்க்ரேப் செய்வது மற்றும் கர்வ்ட் சர்ஃபேஸ்களை எப்படி ஸ்க்ரேப் செய்வது. எனவே இதுதான் ஃப்ளாட், கர்வ்டு மற்றும் பேரலல் சர்ஃபேஸஸை ஸ்கிரேப்பிங் செய்வது பற்றியதாகும். நீங்கள் அனைத்து கருத்தமைவுகளையும் பயிற்சிகளையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த அமர்வில் சந்திப்போம்.